இதை நமக்கு கையாளும் விதம் தான் நம்மளுடைய நித்திய ஜீவனை நாம் தகுதி உள்ளவர்களாய் மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் மனுஷனோடு போராடி எதையுமே சாதிக்கவும் எதையுமே சந்திக்கவும் முடியாது. ஹல்லேலூயா. நாம் அழைக்கப்பட்ட அழைப்பில், நித்திய ஜீவனுக்கு உண்டான அழைப்பில் நாம் முடிவு பரியந்தம், கடைசி வரையும் நாம் நிற்க வேண்டும் என்றால் அந்த தீய சக்திகளோடு போராட வேண்டியது அவசியமாகவே இருக்கிறது. பவுல் அவர்கள் அருமையாய் நமக்கு கற்றுத் தந்தார்கள். நீ நல்ல போராட்டத்தை போராட வேண்டியது அவசியம். நித்திய ஜீவனுக்காக, இதுக்காக தான் நீ அழைக்கப்பட்டு இருக்கிறாய். உனக்கு அப்போ போராடி என்றால் உனக்கு ஒரு போராட்டம் இருக்கிறதா? அங்கே 11வது வசனமும் 13வது வசனத்தையும் ஒருவர் படிக்கலாமா? நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். 13. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்கள் ஆய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை நீங்கள் எப்படி ஆய்வு கொண்டீர்கள்? தேவஜனங்களை, நம்மளோடு கூட போராடுகிற அந்தகார சக்தி எப்படி போராடுகிறான் என்றால் தந்திரமாய் போராடுகிறான். அவன் சாதாரணமாய் வரவில்லைங்க நம்மளோடு கூட. அவன் தந்திரசாலி, தந்திரமாய் போராடுகிறான். உங்கள் இருதயத்திலே சற்று சிந்தித்து பாருங்க. நமக்கு ஒரு ரகசியமான ஒரு காரியம் இருக்கு என்றால் அதை மனுஷனுக்கு முன்பாக சொல்லவே நம்ம பயப்படுகிறோம். மனுஷனிடத்துல நம்ம சொல்லவே மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டோம் என்றால், இந்த மனுஷன் என்னுடைய திட்டத்துக்கு நேராய் தந்திரமா செயல்பட்டு அந்த திட்டத்தை அவன் தடுத்து விடுவான் என்று மனுஷனிடத்துல நம்மளுடைய காரியத்தை, அநேக காரியத்தை நம்ம சொல்ல மாட்டோம். ஐயா, அழிந்து போகிற இந்த மனுஷனுடைய தந்திரத்திற்கே நம்ம எதிர்த்து நிற்க முடியவில்லை. கண்ணுக்கே தெரியாத ஒரு அந்தகார சக்தி தந்திரம் செய்கிறான். உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்களா? கண்ணுக்கு தெரியக்கூடிய இந்த மனுஷனுடைய தந்திரத்திலிருந்து நாம் மீண்டு வர முடியவில்லை. என்னுடைய திட்டத்தை இந்த மனுஷன் தடை பண்ணுவான் என்று தன்னுடைய ரகசிய காரியங்களை அவனிடத்தில் நம்ம சொல்ல மறுக்கிறோம். ஆனா அந்தகார சக்தி, நித்திய ஜீவனுக்கு விரோதமாய் போராடுகிற அந்த சக்தி உங்களுக்கும் எனக்கும் விரோதமாய் அநேக தந்திரத்தோடு இன்றும், இன்னைக்கும், நாளைக்கும், இனிமையும் போராடி கொண்டே இருக்கிறான் ஜனங்களே. அப்ப இவனுடைய தந்திரத்தில் இருந்து நாம் விடுபடும்படியால் அங்கே பவுல் நமக்கு கற்றுத் தருகிற என்ன காரியம் என்றால், இவனுடைய தந்திரத்திற்கு எதிர்த்து நீங்கள் போராடத்தக்க, திராணி உள்ளவர்களாய் மாறத்தக்க தேவனுடைய சர்வாயுதத்தையும், தேவனுடைய கவசத்தையும், தேவனுடைய ஆயுதங்களையும் நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். தேவஜனங்களே, இந்த நேரத்தில் தேவனுடைய சகல ஆயுதத்தையும் நாம் தரித்துக் கொள்ளுவோம் என்றால் நம்முடைய தந்திரம் ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவனுடைய தந்திரம் நம்மளிடத்தில் ஒன்றுமே செய்யாதுங்க. இங்கே 11வது வசனத்தில் அப்படியே சொல்லுகிறார், 13வது வசனத்தில் அப்படியே சொல்லுகிறார்கள். தீங்கு நாள் வரும்போது அவனை எதிர்த்து நீங்கள் போராடத்தக்கதாய் சர்வாயுதத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப பவுல் தெளிவாய் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் பாருங்க. சத்துரு தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்கள் ஆகும்படி, சத்துரு தீங்கு நாளில் அவன் உன்னை எதிர்த்து போராடுவான். அப்பொழுது நீ அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவன் ஆகும்படி நீ சர்வாயுத வர்க்கத்தை, தேவனுடைய கவசத்தை நீ தரித்துக் கொள்ளுகிறவனாயும் நீ எடுத்துக் கொள்ளுகிறவனாயும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவனுடைய தந்திரத்தில் இருந்து நாம் விடுபட முடியும். ஹல்லேலூயா. போராடுகிறவர்கள் எல்லாம் போராடுவார்கள். ஆனால் எவன் தந்திரமாய் போராடுகிறானோ அவன் தான் வெற்றி பெறுவான். தேவச்சனங்களே, அவன் நம்மளை
நம்மளை விடவும் தந்திரசாலி என்றால் இந்த உலகத்தை ஆளுகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எவ்வளவு தந்திரமாய் அவனுக்கு எதிராய் நாம் போராட வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நம்ம போராடுவதற்கு நாம் எடுத்துக்கொள்ள தேவையானது தேவனுடைய சர்வாயுதம் வர்க்கமே. ஹல்லேலூயா. உலகத்துல நீங்க பார்க்க முடியும் பாருங்க, சில இடத்துல போராட்டம் நடத்துவார்கள். அவர் அரசியல்வாதிகள் ஒரு காரியத்தை அவர்கள் செய்யக்கூடாதபடி, அந்த காரியத்தை தடை செய்யும்படியால் ஜனங்கள் எல்லாம் ஒன்று கூடி போராட்டம் நடத்துவார்கள். இது போராட்டம், நார்மலாக ஒரு போராட்டம் ஒரு நடக்கும். ஆனால் இந்த போராட்டத்துக்குள்ள சில தந்திரசாலிகள் இருப்பார்கள். எப்படி என்றால், கல்லை எடுத்து அந்த கார்களாகிய உடைப்பார்கள், எதிராளிகளின் மேல் கல்லை எறிவார்கள், தீ கொளுத்தி வைப்பார்கள், மற்றவரை அடித்து நார்மலாக இருக்கிற கூட்டத்தை ஆரவாரமாக ஆக்கி விடுவார்கள். ஏன் இவர்கள் தந்திரமாய் செயல்படுகிறார்கள் என்றால், அமைதியாய் இருந்தால் எங்களுடைய காரியம் நிறைவேறாது. இப்ப நான் தந்திரமாய் செயல்பட்டால் மாத்திரம்தான் அந்த காரியத்தை நான் செயல்படுத்த முடியும் என்பதற்காகவே அமைதியாய் இருந்த கூட்டத்தை ஆரவாரமாய் ஆக்கி விடுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சும்மா இருந்த கூட்டத்தை கலவர பூமியாய் மாற்றி விடுவார்கள். இப்படிதாங்க ஒவ்வொரு மனுஷனும் இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு காரியம். இதுதான் பவுல் எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாம் ஓடுவார்கள் ஐயா, ஆனால் எவன் இச்சடக்கமாய் ஓடுகிறானோ அவனுக்கே அந்த ஜீவ கிரீடம். ஹல்லேலூயா. தேவ ஜனங்களே, அதற்கு ஒப்பாய் இருக்கிற நாம் போராடுகிறோம், அநேக காரியங்களோடு போராடுகிறோம். ஆனா நித்திய ஜீவனுக்கு எதிராளியாய் இருக்கிற அந்த சத்ருவோடு கூட சர்வாயுதத்தை பிடித்துக் கொண்டு நாம் போராடுவோம் என்றால், நான் போராடினால் மாத்திரமே அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா.